Praise the Lord. 1 கொரிந்தியர் 1:9 தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவினை ஐக்கியமா இருப்பதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறவர், அவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லி வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தாயின் கருவிலே நம்மை உருவாக்கினவர், நம்மை தெரிந்து கொண்டவர், அவர் உண்மை உள்ளவராக எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், நாம் கிறிஸ்துவோட கூட ஐக்கியமா இருப்பதற்கு. ஐக்கியம் என்று சொன்னால் நாம் ஒருவரோட ஒருவர் சந்தோஷமாக இருந்து அவரோடு கூட உரையாடி கொண்டிருந்து அவர் பேசுவதை நாம கேட்கிற அந்த ஐக்கியத்தோடு கூட நாம் வாழ்வதற்கென்று நம்மை தேவன் உருவாக்கி இருக்கிறார். அந்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடினாலே இந்த நாளில் ஆண்டவரே, நம்முடைய உறவு, நம்முடைய ஐக்கியத்துல நாங்கள் எப்பொழுதும் உண்மையுள்ளா இருந்து உம்மோடு கூட நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நம்முடைய தேவனிடத்துல இந்த நாளை ஒப்பு கொடுப்போமா? Praise the Lord. உம்மை நோக்கி பார்க்கின்றோம், உம்மை நினைத்து துதிக்கின்றோம். இயேசுயா ஸ்தோத்திரம், இயேசுயா ஸ்தோத்திரம், இயேசுயா ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உண்மை உள்ள தேவனாயிருக்கிற உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உம்மோடு கூட நாங்கள் ஐக்கியமா இருப்பதற்கு உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்து உம்முடைய உறவிலே நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.